இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸ் HMV ஃபியஸ்டா பாப்புலர் ரெக்கார்ட் பிளேயர். இது வந்து ஒருத்தர் சர்வீஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது ஓடுதானே பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது. இது ஆன் பண்ணோன்னே ஓட ஆரம்பிக்கணும். நியூட்ரலில் இருக்குது, 33 ஓடலை. சரி, என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். மோட்ரு ஓடிட்டுருக்கு, இந்த புள்ளி ஸ்டெப் புள்ளி ஓடிட்டுருக்கு. ஆனால் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். மோட்ரு வந்து அந்த ஸ்டெப் புள்ளி வந்து அப்படியே கீழே இறங்கிட்டு. இப்போ நான் 33 வச்சுருக்கிறேன். இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டெப் புள்ளி வந்து கீழே கிடக்கு. இந்த மோட்ரு இந்த மூணு புஷ்ஷும் வந்து ப்ராப்ளம் ஆகி மோட்ரு வந்து கீழே இறங்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை மேலே எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது உடஞ்சிருக்கு. இந்த 3 இடத்துல வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இது போட முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு மோட்டரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஸோ மோட்டர் வந்து இந்த இவ்வளோ தாழ்ந்துருக்கு. இவ்வளோ கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவு தாழ்ந்துருக்கு. அதை க்ளூ போட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த மோட்டர் வந்து இந்த மாதிரி தாழ்ந்துருந்துன்னா என்ன பண்ணலான்னு சொல்லி நான் இப்போ ரெடி பண்ணுறேன். நான் கீழே மோட்டரை வந்து தூக்கி பிடிச்சிருக்கிறேன். கையெடுத்து தூக்கி பிடிச்சிருக்கிறேன். இந்த 3 புஷ்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி HMI பிளேயரில் வந்து இந்த ப்ராப்ளம் வரும். இது நீங்களே பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோ இல்லை ரப்பரையோ அதில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ட்ரை ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த க்ளூ வந்து செட் ஆகிட்டு, இப்போ மோட்டர் அசையாது. புள்ளி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐட்லர் வீலை இதில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 33ல் இருக்குது, இப்போ 45ல் இருக்குது, இப்போ 78ல் இருக்குது. 45, 33 நியூட்ரல். ஓகே, இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால இந்த வீல் வந்து இப்போ கொஞ்சம் ரேர். இந்த ஐட்லர் வீல் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இந்த ஐட்லர் வீல் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ரப்பர் வந்து ஒரு ரப்பர் வந்து 10 ரூபா. இது வந்து எரேசர், பென்சில் எரேசர்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா ஸ்டேஷனரி கடையிலையும் கிடைக்குது. நோட்டு புக் வாங்கக்கூடிய ஸ்டேஷனரி கடையில் வந்து இது கிடைக்குது. இதை வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இது வந்து ரப்பர் தான். நமக்கு அழகான ஒரு ரவுண்டு ரப்பர் கிடைக்குது. இந்த ரப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி புள்ளியாக ரெடி பண்ணி போடக்கு ட்ரை பண்ணுவோம். சக்ஸஸ் ஆச்சுன்னா இது வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி ஒரு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஏற்கனவே உடஞ்ச ஐட்லர் வீல். இதை நான் என்ன பண்ணேன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ரப்பரை வந்து உடச்சி எடுக்கிறேன். ரொம்ப அதான் பொடி பொடியாக வருது. இந்த மாதிரி அவ்வளோ வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளனால இந்த மாதிரி டேமேஜ் ஆகி போச்சு. இப்போ நான் அதை இந்த மாதிரி இந்த ரப்பரை வந்து உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த எரேசருக்கு மேலே நான் இதை அந்த ஷேப்புக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கத்தி எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் பள்ளமாட்டு ஆக்குறேன். இப்போ இந்த இடம் வந்து பள்ளமாயிட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த க்ளூவை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஓரளவுக்கு சென்டர் கணக்கு பண்ணி வச்சா பார்த்தா, ஏன்னா நம்ம இனி தேய்க்கும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய வீல் இந்த இருக்குது. இதோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதே டயமீட்டரில் நம்ம இதை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இதில் மாட்டிக்கும், இந்த ட்ரில்லிங் மிஷினில் இதை மாட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு போல்ட் எடுத்துங்க. இந்த மாதிரி போல்ட்டு, அதுக்குள்ளே நட்டு வாசர்லாம் இருக்குது. இது எதுக்குன்னா இதை வந்து அதில் போட்டு நம்ம தேய்க்கிற கரெக்டான சைஸுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம்.
ஓகே, இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ட்ரில்லிங் மிஷினில் மாட்ட போகிறேன். ஓகே, இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தேய்க்கணும். மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும், இன்னும் பெருசாக தான் இருக்குது. ஓரளவு கரெக்ட் ஆகிட்டு ரொம்ப சின்னதாகிடக்கூடாது. அதனால் நான் இப்போ போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், அந்த ரப்பரை வந்து நான் எடுத்துருந்தது இதே மாதிரி ரப்பர். அந்த ரப்பரை நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொண்டு வந்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாருங்க, இது இந்த சைடு, இது பேக் சைடு. இது இதில் இருந்த வீலு, இது நம்ம இப்போ பண்ண வீலு. ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் ரெண்டாக வேணால் தேய்ச்சிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேர்ட்டி த்ரீல டச் ஆகிருக்குது. லாக்கை போடுறேன். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த அந்த பேஸை வந்து நம்ம எதுவுமே பண்ணல, இந்த ரப்பரை மட்டும் தான் மாற்றிருக்கிறோம். ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்ப்போம், போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீயாக ஓடுது. மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ 33ல போட்டிருக்கேன். சூப்பராக ஓடுது. 33 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. அது உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 33ல ஓடிட்டுருக்கு பாருங்கள். எந்த சேஞ்சும் இல்லை. ஒரிஜினல் ரப்பர் எப்படி ஓடுதோ அதே மாதிரி ஓடுது. 10 ரூபாய்க்குள்ள எரேசர் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. ஓகே, 33 ஸ்பீடு, 45 ஸ்பீடு. நல்லா தான் இருக்குது. ஊசி தான் இல்லை, நான் ஒரு ஊசி போட்டு பார்க்குறேன். இல்லை, ஏற்கனவே உள்ள அந்த ஊசிக்குள்ளே ஹோல்டர் இருக்குது, ஊசி இல்லை. ஓகே, 33 சூப்பராக ஓடுது. இப்போ 45 போட்டு பார்ப்போம். ஓகே, 45 கரெக்டாக இருக்குது. சூப்பராக ஓடுது. இப்போ இதை மாதிரி உடஞ்ச இந்த ஐட்லர் வீலில் உள்ள இந்த பார்ட் வந்து நீங்கள் உடஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணி. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரிப்பட்ட வீல் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நாமளே இந்த மாதிரி வீலை ரெடி பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரிஜினல் வீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. கரெக்டாக இருக்குது. அதே ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதே ஹைட்டில் இருக்குது. அதே ஹைட்டு, அதே விட்த்து. இந்த உள்ள பார்ட்டு அதே பார்ட்னால நமக்கு கிளியராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, நமக்கு கிடைக்காத பொருள், அதாவது ரொம்ப ரேர் பொருள்களை வந்து நாமளே ரெடி பண்ணணும். ஈஸியாக கிடைக்கும், ஈஸிலி அவைலபிள் ஐட்டம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீலு கிடைக்கல, இது வந்து கிடைக்குது, எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ இந்த வீலை நம்ம இந்த வீலை எப்படி மாற்றுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நம்ம
சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். நான் ஏற்கனவே கேட்ரிட்ஜ் எப்படி பண்ணுறது, இது மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் நான் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.